நம்ம விரல்ல இருக்கக்கூடிய நகத்தை வச்சே உடம்புக்குள்ள என்ன பிரச்சனை இருக்கு அப்படின்றத ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். இதை நான் சொன்ன உடனே உங்களால நம்ப முடியுதா? ஆமாங்க, நம்ம நகம் என்ன மாதிரியான கலர்ல இருக்கு, என்ன மாதிரியான ஷேப்ல இருக்கு, ஆரம்பத்துல எப்படி இருந்துச்சு, இப்ப எப்படி மாறி இருக்கு, இதை வச்சே உடம்புக்குள்ள என்னென்ன பிரச்சனை இருக்கு, என்ன தேவை, என்ன மாதிரியான நோய் நம்மள தாக்கி இருக்கு அப்படின்றத ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம அதை பத்தி தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். பொதுவாவே ஒருத்தரோட நகம் மாதிரி இன்னொருத்தரோட நகம் பார்க்கிறதுக்கு இருக்கவே இருக்காது. ஏன், நம்ம 5 விரல்ல 5 நகம் இருந்துச்சு அப்படின்னா ஒரு விரலுக்குமே நகத்துடைய சைஸ், ஷேப் அப்படின்றது கண்டிப்பா டிஃபர் ஆகும். அதே மாதிரி இப்போ நெயில்ஸ்ல மொத்தமா 4 டைப்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஓவல், அதாவது முட்டை இருக்கும் பாத்தீங்களா, அந்த ஷேப் தான் ஓவல்னு சொல்லுவாங்க. ரெண்டாவது ரவுண்ட் ஷேப், அதாவது முழு வட்டம், அந்த மாதிரி ஒரு ஷேப்ல இருக்கும். அடுத்தது ஸ்கொயர் ஷேப், சில பேருக்கு இந்த மாதிரி ஸ்கொயரா கட்டடம் மாதிரி கூட நெயில்ஸ் இருக்கும். கடைசியா ஆல்மண்ட் ஷேப்னு சொல்லுவாங்க, அதாவது முழு பாதாம் இருக்கு பாத்தீங்களா. இப்ப பெரும்பாலும் நம்ம சினிமாலலாம் பார்த்தோம் அப்படின்னா ஹீரோயின்ஸ்லாம் வச்சிருப்பாங்க பாத்தீங்களா நகம், அதெல்லாமே ஆல்மண்ட் ஷேப் தான். அது அவங்க ஆர்டிஃபிஷியலா வச்சிருக்க நெயில்ஸ். ஆனா இயற்கையாவே சிலருக்கு ஆல்மண்ட் ஷேப்ல கூட நெயில் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. பேசிக்கா உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்கும் நான் சொன்ன பாத்தீங்களா இந்த 4 டைப்ஸ்ல ஒரு டைப்ல தான் நகம் அமைஞ்சிருக்கும். இப்போ ஒரு நகம் ஹெல்தியா இருக்கு அப்படின்னா இப்ப நெயிலுடைய கலர் அப்படின்றது இளஞ்சிவப்பு, லைட் பிங்க் சொல்லுவாங்க பாத்தீங்களா, பிங்க் கலர்ல இருக்கும். ஒருத்தருடைய நகம் பிங்க் கலர்ல இருந்துச்சு அப்படின்னா அவருக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, ரொம்ப ஹெல்தியா இருக்காரு அப்படின்னு அர்த்தம். சில பேரோட நெயில்ஸ் பாத்தீங்கன்னா ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கும், அதாவது நெயில் வளர்த்திருப்பாங்க. நம்ம இப்படி பெண்ட் பண்ண ட்ரை பண்ணாலோ இல்ல இப்படி உடைக்கிறதுக்கு ட்ரை பண்ணாலோ சுத்தமா உடையவே உடையாது. அந்த அளவுக்கு அவங்களோட நெயில் ஸ்ட்ராங்கா இருக்கும். ஸ்ட்ராங்கா இருந்துச்சு அப்படின்னா அது ஹெல்தியான நெயில்னு அர்த்தம். இப்போ நெயில் ஸ்ட்ராங்கா இல்ல, லைட்டா இப்படி பண்ணாலே பட்டுன்னு உடையுது. அது மட்டும் இல்லாம சில பேருக்கு ரொம்ப சாஃப்டா இருக்கும், இப்படி அமுக்குனா வளையும், இப்படி அமுக்குனா வளையும். அந்த மாதிரி எல்லாம் வளைஞ்சிச்சு அப்படின்னா அவங்களோட உடம்புல ஊட்டச்சத்து குறைபாடு அதிகமா இருக்கு அப்படின்னு அர்த்தம். அடுத்தது என்ன அப்படின்னா, இப்போ நார்மலா நெயில் வந்து எல்லாருக்கும் இந்த மாதிரி நேரா தான் பார்த்து வளரும். அப்படி பெண்ட் ஆச்சுன்னா கூட இந்த சைடு தான் பெண்ட் ஆகும். ஆனா சில பேருக்கு இப்படி ஆப்போசிட் டிரெக்ஷன்ல பெண்டா இருக்கும். அப்படி பெண்டா இருந்துச்சு அப்படின்னா அவங்க உடம்புல அயன் டெஃபிஷியன்சி இருக்குன்னு அர்த்தம். அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு ரத்த சோகையும் இருக்கு அப்படின்னு அர்த்தம். நான் ஆரம்பத்துல சொல்லியிருந்தேன் பாத்தீங்களா, ஒருத்தருக்கு நெயில் ரொம்ப ஹெல்தியா இருக்கு அப்படின்னா அது இளஞ்சிவப்பு நிறத்துல இருக்கும், அப்படி இல்லைன்னா பிங்க் கலர்ல இருக்கும். அது இல்லாம இப்ப நான் சொல்ல போற கலர்ஸ்ல உங்களோட நெயில் இருந்துச்சு அப்படின்னா உங்க பக்கத்துல இருக்கக்கூடிய டாக்டரை கண்டிப்பா நீங்க போய் பார்த்தே ஆகணும். முதல்ல மஞ்சள் நிறம். என்னது, மஞ்சள் கலர்லாம் நெயில் இருக்குமா அப்படின்னா இந்த டார்க் எல்லோலாம் இருக்காது, இந்த மாதிரி பிங்க் இல்ல லைட் ரெட், அது இல்லாம லைட் எல்லோ கலர்ல இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் இருக்குன்னு அர்த்தம். அது மட்டும் இல்லாம ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம், இப்ப மூச்சு விடுவோம்ல, மூச்சு விடுறது, நுரையீரல்ல பிரச்சனை இருக்கும், மூச்சு விடுறதுலயும் கொஞ்சம் சிரமம் இருக்கும். இது போக இவங்களுக்கு சுகர், டயபெட்டிஸ் வந்து கண்டிப்பா இருக்கும். இது yellowish கலர்ல இருக்கிறவங்களுக்கு இந்த பிரச்சனையெல்லாம் கண்டிப்பா இருக்கும். உங்க நெயில் yellow கலர்ல இருந்துச்சுன்னா கண்டிப்பா போய் செக் பண்ணுங்க. அடுத்தது, இப்போ பொதுவாவே பல பேரோட நெயில்ஸ்ல வந்து ஒயிட் கலர் கீழே குட்டியா சின்ன ரவுண்டு மாதிரி இருக்கும். இத வில்லேஜ்லலாம் வந்து மடையா பூ போட்டுருச்சு அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நமக்கு ட்ரெஸ் எல்லாம் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு அனிமியா ப்ராப்ளம் இருக்கும். அது மட்டும் இல்லாம லிவர் டிசீஸ் இருக்கும். இது எல்லாத்துக்கும் மேல சிறுநீரகம், அதாங்க கிட்னி பிரச்சனை கூட வந்திருக்கும். ஸோ உங்க கையில ரவுண்டா வெள்ளையா இருந்துச்சு அப்படின்னா அதையுமே நீங்க உடனே போய் செக் பண்ணணும். இந்த லிஸ்ட்ல அடுத்து இருக்கிறது கிரீன் கலர். என்னது, கிரீன் கலர்லாமா அங்க நெயில் இருக்கும் அப்படின்னு யோசிச்சீங்கன்னா கண்டிப்பா இருக்கும். இன்னும் கொஞ்சம் ஏஜ் ஆனவங்களுக்குலாம் பாத்தீங்க அப்படின்னா நெயில் வந்து லைட்டா அங்கங்க டார்க் கிரீன் மாதிரி நெயில்ஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு என்ன பிரச்சனைலாம் இருக்கும் அப்படின்னா அவங்க பெரும்பாலும் நிறைய வேலை பார்த்துட்டு இருப்பாங்க, கையை கண்ட இடத்துல வைப்பாங்க. ஸோ அப்படி பண்றதால பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் அப்படின்றது அவங்களுக்கு டக்குன்னு வந்துடும். ஸோ அதே நகத்தை லைட்டா வாயிலெல்லாம் வச்சு கடிச்சோன்னு வைங்களேன், பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் டைரக்டா நம்ம வாய் வழியா உடம்பு ஃபுல்லா பரவ ஆரம்பிச்சிடும். ஸோ உங்க கை கிரீன் கலர்ல இருந்துச்சுன்னா அதை எப்படி சரி பண்ணணும் அப்படின்றத முதல்ல பாருங்க. நம்ம லிஸ்ட்ல அடுத்ததா இருக்கக்கூடிய கலர் நீலம். உங்களுடைய நெயில் வந்து லைட்டா ப்ளூயிஷ் ஷேட்ல இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பா பிளட்ல இருக்கக்கூடிய ஆக்சிஜனோட லெவல் அப்படின்றது கம்மியா இருக்கும். அது மட்டும் இல்லாம ஹார்ட் டிசீஸ் ஏதாவது இருக்கும், இப்போ ஹார்ட் வீக்கா இருக்கும், ஹார்ட் துடிக்கிறது வந்து ரொம்ப கம்மியா இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஹார்ட் டிசீஸ் வந்து ஏதாவது கண்டிப்பா இருக்கும். அது போக இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த நுரையீரல் பிரச்சனைன்னு சொல்லுவாங்கல்ல, ஆஸ்துமா, இதால அஃபெக்ட் ஆகிறது கூட நிறைய சான்ஸ் இருக்கு. நம்ம லிஸ்ட்ல அடுத்ததா இருக்கிறது, இப்போ நிறைய பேரோட நெயில்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு பிரவுன் கலர்ல இல்ல பிளாக் கலர்ல ஒரு கோடு மாதிரி இருக்கும்.
அது வந்து இப்போ ஒவ்வொருத்தவங்க ஸ்கின் டோனை பொறுத்து இருக்கு. சில பேர் நம்ம இந்தியன் ஸ்கின் டோனே பாத்தீங்கன்னா கொஞ்சம் டார்க் ஷேடு தான். அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு பிளாக் கலர்ல கோட் இருந்துச்சு அப்படின்னா அது பிரச்சனை கிடையாது. அதுவே கொஞ்சம் ஃபேரா இருக்கிறவங்களுக்கு அந்த மாதிரி டார்க் பிரவுன்லயோ இல்ல பிளாக் கலர்லயோ கோட் இருந்துச்சு அப்படின்னா மெலனோமா அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஸ்கின் கேன்சர் இருக்கும். ஸோ இது வரைக்கும் நான் சொன்னவங்க டாக்டர் போய் பார்க்கறாங்க, பார்க்கல, அவங்க உடம்ப சரி பண்றாங்க, சரி பண்ணல. ஆனா நீங்க கண்டிப்பா போய் டாக்டரை பார்த்து தான் ஆகணும். ஏன்னா அது ஸ்கின் கேன்சர் ஆகிறது கூட நிறைய வாய்ப்பு இருக்கு. இது கவனிக்கப்பட வேண்டிய ஒரு ஸ்டேஜும் கூட. ஸோ நெயில வச்சு எப்படிங்க உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனையை தெரிஞ்சுக்கலாம், அதெல்லாம் பொய்யா இருக்கும் அப்படின்னு நினைச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. இதுவரை நான் சொன்ன பாத்தீங்களா நெயில்ல இருக்கக்கூடிய டைப்ஸ், என்ன மாதிரி கலர்ல நெயில் இருந்தா என்ன மாதிரியான பிரச்சனைலாம் நம்ம உடம்புக்குள்ள இருக்கு அப்படின்றத. ஸோ உங்களுக்கு நான் சொன்னதுல ஏதாவது ரேரான கலர் இருந்துச்சு இல்ல ஹைலி டாக்டர் போய் பார்த்தே ஆகணும் அப்படின்ற மாதிரி ஏதாவது பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா உடனே போய் டாக்டரை பார்த்து அதை சரி பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி பல ஹெல்த் டிப்ஸை தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா ஹெல்த் குருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.